வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதகாம் சரணாரவிந்தாभ्यां நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான சரித்திரம் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம், இந்த ராமாயணம் என்பது நமது வாழ்க்கைக்கு முதல் படி. நமக்கு முழுவதும் நாம் அனைவருமே எப்படி மானிட பிறவிகளாக பிறந்தவர்கள் நாம் அனைவரும் எப்படி ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்திய ஒரே மாபெரும் சரித்திரம் இந்த ராமாயணம். இந்த ராமாயணத்தில் என்னன்னாக்கா வேத சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், எல்லா சாஸ்திரமும் இருக்குது. தினதோறும் பதிவிடப்படக்கூடிய கேட்டுட்டே வந்தேன்னா நமக்கே பலவிதமான விஷயங்கள்லாம், தாராளமாக நல்ல விஷயங்கள்லாம் தெரியும். அதில் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அஷ்டாத சாதி கசதம சர்க்கா. சர்க்கமானது 118. திவ்யாலங்கார கிரகணம், அதாவது அத்ரி மாமுனிவர் அவர்கிட்டேருந்து மகா தபஸ்வினியான அத்ரி மாமுனிவருடைய மனைவி அனுசுயை மகாபதிவிரத அவாக்கிட்டேருந்து சீதா பிராட்டியார் அணிகலன்களை எல்லாம் பெற்றுக்கொண்டாராம். இந்த தலைப்பில் இன்றைய தினம் முதல் ஸ்லோகத்திலிருந்து 40வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரசத்ருகண அனுமத்சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் என்றென்றும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ஜடஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருர்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரசத்ருகண அனுமத்சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அஷ்டாதசாதி கசதம சர்க்கா. சர்க்கமானது 118. திவ்யாலங்கார கிரகணம், அதாவது அத்ரிமாமுனிவருடைய தர்மபத்னி மகாபதிவிரதை அனுசையை அவரிடமிருந்து
சீதா பிராட்டியார் அவருடைய அணிகலன்களை எல்லாம் பெற்றுக்கொண்டாராம். சாத்வேவம் முக்த வைதேகி त्वनसूयान सूयया प्रतीपूज्य वसो मन्दं प्रवक्तुम् उपचक्रमे. இந்த மாதிரி அத்ரிமாமுனிவருடைய தர்மபத்னியே மகா படிவுரத்தே தபஸ்வினியான அனுசூயை இந்த மாதிரி சீதா பிராட்டியாருக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் வைதேகியானவர் சீதா பிராட்டியார் ரொம்பவும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு அதை எல்லாத்தையும் தன்னுடைய செவியில கேட்டு மனசுக்குள்ள நிறுத்தின்றாலும் அதை அவள் சொன்ன அந்த சொற்கள் எல்லாம் ரொம்பவும் சந்தோஷத்தில் கொண்டாடினாலும் சீதா பிராட்டியார் மெதுவாக பதில் சொல்ல ஆரம்பித்தாலும் அனுசூயை தபஸ்வினிக்கு சீதா பிராட்டியார் நைதாச்சரியம் மாரியாய ஜன்மாம் துவம் அனுபாஷசே விதீதம் தோ மயாப்யேதத் யதா நார்யா பதிர்குரு. அப்போ சீதா பிராட்டியார் சொல்கிறானா, மகா பதிவிரதையாக இருக்கக்கூடிய அத்ரிமுனிவருடைய மனைவி அனுசூயை கிட்டக்க மிகச் சிறந்த குணங்களை எல்லாம் கொண்டிருக்கீங்க. நீங்கள் இப்போ எனக்கு செஞ்சீங்களே உபதேசமெல்லாம், அது உங்களோட உயர்நிலைக்கு ஏற்றது. அதனால்தான் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. அதாவது எல்லா விதமான பெண்களுக்குமே கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிறது எனக்கும் நன்னாவே தெரியும் அப்படின்னாலும் சீதா பிராட்டியார் யத்யவப்யேஷ பவேத் பர்தா மமார்யே விருத்தவர்ஜிதः அத்வைதம் உபசர்த்தவ்யஸ் ததாப்யேஷ மயா பவேத். இங்கே சீதா பிராட்டியார் சொல்கிறார் அனசூயை பார்த்து, தாயே, எனக்கு அம்மா நீங்கள் தான். எனது கணவரான இவர் ஸ்ரீ ராமபிரான் நடத்தை தவறியவராக இருப்பாரே ஆனாலும் கூட மனசில் எந்த விதமான சஞ்சலமும் இன்றி நான் அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டே தான் இருப்பேன். இது என்னோட குணம் அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார். கிம் புனர்யோ புனஸ்லாக்ய சானோ கிரோசோ விஜிதேந்திரியா ஸ்திரான் அனுராகோ தர்மாத்மா மாத்ருவத் பித்ருவப்ரியா. சீதா பிராட்டியார் சொல்ற அனசூயை கிட்டக்க, ஆனா இவரும் யாரே ஸ்ரீராமன், ஸ்ரீராமபிரான் எல்லாராலும் புகழத்தக்க குணங்களை உடையவர். எல்லாரும் அவரை புகழ்ந்து பேசுவார். எல்லாருக்கிட்டையும் ரொம்பவும் கருணை மிக்கவர் என்னுடைய கணவர் ராமபிரான். புலன்களை எல்லாத்தையுமே வென்றவர். எல்லா இடத்துலையுமே எந்த நிலையிலையும் எல்லார்கிட்டையும் ரொம்பவும் அன்பு வைத்திருக்கக்கூடியவர். பெரிய தர்மாத்மா. யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுப்பார். என்னை அவர் எப்படி பார்த்துக்கிறார் தெரியுமா? ஒரு தாயை போலவும் தந்தையை போலவும் என்கிட்ட தான் ரொம்பவும் நேசம் உள்ளவராக இருப்பார். என்கிட்ட மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள்கிட்டுமே அவர் அப்படி தான் இருப்பார். இப்படிப்பட்ட இந்த உத்தம புருஷனுக்கு நாம் பணியோட செய்வதில்
அவரை வந்து நான் அனுசரித்து போகிறதுலையும் என்ன ஆச்சரியம் இருக்கு? ஒரு ஆச்சரியமும் இல்லையே. அப்படியே நலாம் சீதா பிராட்டியார். யாம் விருத்திம் வர்த்ததே ராம கௌசல்யாயாம் மகாபலः தாம் ஏவ த்ருவணாரீணாம் அந்யாசாமபி வர்த்ததே. சீதா பிராட்டியார் சொல்றார், அனுசை கிட்ட சொன்னாலாம். என்ன சொன்னா அப்படின்னா, பேராற்றலுடைய என்னுடைய கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் தன்னை பெற்ற தாயாராக இருக்கக்கூடிய கௌசல்யா தேவியார் கிட்டக்க எவ்வளவு பாசம் வைத்திருந்தாரோ அதே போல கொஞ்சம் கூட ஒரு அளவு கூட குறையாம தசரதமகா சக்கரவர்த்திக்கு இருக்கக்கூடிய மற்ற தர்மபத்தினிகள் அவ எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரியே தன்னுடைய தாய்கிட்ட எப்படி அன்பு வச்சிருந்தாரோ அதே மாதிரியே அவர் வந்து வச்சுருக்கார். அவ்வளவு உத்தமமானவர் என்னுடைய கணவர் ஸ்ரீ ராமபிரான் அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார். திருஷ்டா ஸ்வபி ஸ்திரீஷோ நிருபேனா நிருபவத்சலः மாத்ருவத் வர்த்ததே வீரோ ஆனம் உத்ஸ்ருஜ்ய தர்மவித். சீதா பிராட்டியார் சொன்னா, மாமன்னராக இருக்கக்கூடிய எனது மாமனார் தசரதமகா சக்கரவர்த்தி எந்த பெண்ணையாவது ஒரு தடவை மனசுல பிரேமையை வச்சுட்டு பார்த்திருந்தாலும் அதனால என்னுடைய கணவர் அவருடைய தந்தை கிட்ட மன்னர் கிட்டக்க மிகுந்த மரியாதை வச்சிருந்தார். அருமையான மரியாதைகள்லாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய, தந்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைங்க முறைப்படி கொடுத்துருந்தா இருந்தார். தர்மம்னா என்ன அப்படிங்கிறத அறிஞ்சவர் வந்து என்னுடைய கணவர் ஸ்ரீ ராமபிரான். தன்னுடைய அன்னைக்கு போட்டியாக இவாள்லாம் வந்துட்டாளே அப்படின்னுட்டு கொஞ்சம் கூட பொறாமையே படாம இருந்தார். கொஞ்சம் கூட அவர்கிட்ட பொறாமைங்கிறதுனா என்னன்னே தெரியாது அவருக்கு. தன்னோட தாயார்கிட்ட நடந்து கொள்வது போலவே அந்த பெண்கிட்டையும் அவர் வந்து அதே மாதிரி எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கார். அவ்வளவு உத்தமர் என்னுடைய கணவர் ஸ்ரீ ராமபிரான். அப்படின்னாலும் சீதா பிராட்டியார் ஆகச்சந்தியாஸ்ய விஜனம் வனமேவம் பயாவகம் சமாஹிதம் மே ஸ்வசர்வாச்ச ஹிருதயே தத்ருதம் மகத். சீதா பிராட்டியார் சொல்ற, மிகவும் அச்சத்தை வந்து விளைவிக்கக்கூடியது. மனுஷனுடைய சஞ்சாரமே இல்லாதமான காட்டுக்கு வந்து நான் புறப்பட்ட போது என்னோட மாமியார் வந்து சொன்ன மேலான மொழிகள்லாம் அறிவுரைகள்லாம் வந்து என்னோட இதயத்தில் நான் வந்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். பாணி கிரகண காலேச்சா யதுத்ரா த்வக்னி சந்நிதோ அனுசிஷ்டா ஜனன்யாஸ்மி வாக்கியம் ததபிமே கிருதம். என்னோட தகப்பனார் தாயார் என விவாகம் செஞ்சு கொடுத்த காலத்துல ஸ்ரீ ராமபிரான் என்னோட கையை பிடிச்சிட்டு அக்னி பிரவேசம் வந்தார். இந்த அக்னி பிரவேசம் வர்றதுதான் பாணி கிரகணம்னு சொல்றது. பாணி கிரகணம்னா என்ன? ஒரு ஆணாகப்பட்டவன் ஒரு பெண்ணுடைய கையை பிடித்து கொண்டு அந்த அக்னியை வந்து வலம் வருவது. அப்பொழுதுதான் அவ வந்து உண்மையான கணவன் மனைவி. மற்றவெல்லாம் கோவிலில் போய் சாமி கொண்டு போயிட்டு தாலிலாம் கட்டிட்டு வந்துடுறா, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கப்பட மாட்டாது. அப்போ அந்த அக்னின்னு வந்து முன்பாக என்னை
வளர்த்த என்னுடைய தாயாகப்பட்டவள் எனக்கு ஏகப்பட்ட நல்லுரைகள்லாம் சொல்லியிருக்கா. அதுவும் என்னோட மனசுல நிலையா நின்றுட்டுருக்கு. நான் அதை நிலையாவே நிறுத்தி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு சொன்னாலாம் சீதா பிராட்டியார். நவீகிருதம் ச தத் சர்வம் வாக்யைஸ்தே தர்மச்சாரிணி பதே சுஸ்ரூஷணான்னார்யாஸ் தபோ நாண்யத்வீதீயதே. இப்போ என்ன பண்றானாக்கா சீதா பிராட்டியார் அனசூயை பார்த்து பிரமாதமான ஒரு வார்த்தையை சொல்றா. நீங்க எப்பவுமே தர்மத்தையே அனுஷ்டிப்பவரே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். கணவருக்கு பணிவடை செய்யறத தவிர வேறு எந்த தவமும் பெண்களுக்கு விதிக்கப்படவே இல்லை. இதுதான் வேத சாஸ்திரம், தர்மசாஸ்திரம். அப்படின்றது முதலான பெண் தர்மங்கள் அனைத்துமே உங்களால் எனக்கு நினைவூட்டப்பட்டிருக்கு. இதை நான் அப்படியே மனசில் நிலை நிறுத்தி வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார். சாவித்ரி பதி சுஸ்ரூஷான் கிருத்வா ஸ்வர்கே மகீயதே ததா விருத்திச்ச யதா த்வம் பதி சுஸ்ரூஷயா திவம். நான் புராணத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். கிருதயுகத்தில் சத்தியவான் சாவித்திரின்னுட்டு அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாவித்திரி தன்னுடைய கணவர் சத்தியவானுக்கு சேவை செய்ததாலேயே இன்னைக்கும் சாவித்திரி சொர்க்கலோகத்தில் ரொம்பவும் மதிப்போட விளங்கிட்டு இருக்கா. அங்கதான் இருக்கா. அதை போன்று அனுஷ்டானமுடைய நீங்களும், அனசூயை சொல்ற நீங்களும் கணவருக்கு பணிவடை செய்வதன் மூல காரணமாகவே நீங்க நிரந்தரமா சொர்க்கத்தை அடைய போறீர்கள் அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார். வரேஷ்டா சர்வ நாரிணாம் ஏஷா ச திவி தேவதா ரோகிணீன வினா சந்திரம் முகூர்த்தம் அபி திருஷ்யதே. சீதா பிராட்டியார் சொல்ற எல்லா பெண்களும் காட்டிலும் சிறந்தவளாக இருக்கக்கூடிய ஆகாயத்தில் விளங்கும் ரோகிணி தேவி. இந்த ரோகிணி தேவி சந்திரனை விட்டு ஒரு முகூர்த்த காலம் கூட பிரிந்ததே கிடையாது. ஒரு முகூர்த்த காலம்னாக்க 3.25 நாழிகை, 1.5 மணி நேரம் பிரிஞ்சதே இல்லையே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ஏவம் விதாச்ச பிரவர ஸ்திரியோ பர்த்ரோ திருடவிரதாக தேவலோகே மகீயந்தே புண்ணியேன ஸ்வேன கர்மணா. சீதா பிராட்டியார் சொல்ற அனசூயை அப்படின்ற தபஸ்வினி கிட்டக்க இந்த மாதிரி கணவனுக்கு பணிவிடை செய்வதில் உறுதியாக இருக்கக்கூடிய உத்தமமான எந்த பெண்களாக இருந்தாலும், எப்படி சொல்ற பாட்டல, எந்த பெண்களாக இருந்தாலும் தங்களுடைய புண்ணிய கர்மத்தின் பயனாக அவ தேவலோகத்தில் பெருமையோடு இருந்து அவளோட சௌக்கியமான வாழ்க்கையை அவ அங்கே வாழ்ந்துட்டுருக்கா. அவளுக்கு மறுபிரிவி பூலோகத்துக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார். ததோ சம்பிரட்டோ ஸ்ருத்வோக்தம் சீதையா அவசா சீரஸ்யாக்ராய சோவாச்ச மைதிலீம்
அர்ச்சயந்த்யுதா. சீதையினுடைய சொன்ன அந்த வார்த்தைகள் சொற்களை எல்லாம் கேட்டுட்டு மணமகண்ட அத்ரிமாமுனியருடைய மனைவி தபஸ்வினி மகா பதிவிரதே அனுசூயை அப்படியே சீதையை வந்து கட்டி அணைச்சி உச்சி முகர்ந்து மைதிலியை வந்து மேலும் சந்தோஷப்படுத்தும்படியாக சொல்ல ஆரம்பிச்சாலாம் அனசூயை. அனசூயை என்ன சொன்னா அப்படின்னா, நியம் ஐர் விவிதைராப்தம் தபோயே மகாதஸ்திமே தசம் ஸ்ரித்ய பலம் சீதே சந்தயே வாம் சுச்சிஸ்மிதே. அனசூயை சொல்றா சீதை கிட்டக, அம்மா சீதை, பல வகையான நியமங்களாலும் கடுமையான தவத்தாலும் என்கிட்டக்க எத்தனையோ சக்திகள் வந்து நான் வந்து பெறப்பட்டிருக்கேன். ஏகப்பட்ட சக்தி என்கிட்ட பெறப்பட்டிருக்கான். நீ வந்து சிரிக்கிறதே வந்து ரொம்பவும் அழகா இருக்கு. சீதையை பார்த்து சொல்ற அனசூயை, நீ சிரிக்கிறதே ரொம்பவும் அழகா இருக்கு. அந்த தெய்வீக ஆற்றலை வந்து பெற்றிருப்பதால உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேள், நான் உனக்கு இப்பவே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலாம் மகா பதிவிரதை தபஸ்வினி அனசூயை சீதா பிராட்டியார் கிட்டக்க. உபாபன்னம் மனோஜ்யம் ச வசனம் தவ மைதிலியே ரேதாச்சாஸ்மியுசிதம் கிம் ஏ கரவாணி பிரவீஹி மே. உடனே அப்ப சொல்றானா அனசூயை, அம்மா மைதிலி, உன்னோட பேச்சு வந்து உயர்ந்த தரமா இருக்கு. அதே சமயம் தர்க்கத்துக்கும், அதாவது பிரமாதமான தர்க்கம் பண்ணக்கூடிய அதுக்கும் ஈடு இணையற்றதாகவும் இருப்பதால அதுக்கும் அது வந்து ஒத்து போயிருக்கு, தர்க்கமும் ஒத்து போயிருக்கு. அதனால நான் வந்து ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். இப்போ உனக்கு பிரியமானது எதுவோ அதை நீ வந்து உடனே என்கிட்ட கேளு, நான் உனக்கு கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு மகா பதிவிரதை தபஸ்வினியாக இருக்கக்கூடிய அனசூயை சீதா பிராட்டியார் கிட்ட சொன்னாலாம். தஸ்யா தத்வச்சனம் ஸ்ருத்வா விஸ்மிதா மந்த விஸ்மயா கிருதம் யஜ்ய பிரவீத் சீதா தபோபல சமன்விதா. மகா தபஸ்வினியாக இருக்கக்கூடிய அனசூயை அவளுடைய பேச்ச கேட்டதுமே ஆச்சரியம் அடைந்த சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலாம், மெல்லக புன்னகை செஞ்சுட்டு தவ மகிமை உடைய அனசூயை பார்த்து, நீங்க வந்து அன்பான பேசினாலேயே என்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சீதா பிராட்டியார் சொன்னாராம். சாத்வேவம் முக்த தர்மஜ்ஞா தயா பிரீத தராபவத் சபலம் ச பர்கர்ஷம் தே ஹம் த சீதே கரோம்யஹம். சீதா பிராட்டியார் இந்த மாதிரி சொன்ன உடனேயே தர்மம் அறிந்தவனான அனசூயைக்கு வந்து சீதா பிராட்டியார் மேல இன்னும் அதிகமாக மதிப்பானது உண்டாயிட்டலாம். அப்போ சொன்னாலாம் அனசூயை, சீதே, பேராசையே படாத உன்னை கண்டு நான் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன். இந்த மகிழ்ச்சியானது உன் மேலே வந்து இன்னும் மேலே அதிகமாகுது.
அந்த ஆனந்தத்தை வந்து நான் நிச்சயமாக உனக்கு என்ன பலன் அளிக்குமோ அந்த பலன் உள்ளதை வந்து நான் கண்டிப்பாக நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு தபஸ்வினி அனுசூயை சீதா பிராட்டியார்கிட்ட சொன்னாலாம். இதம் திவ்யம் வரம் மால்யம் வஸ்திரம் ஆபரணாணி ச அங்கராகம் ச வைதேகி மகார்கம் ச அனுலேபனம் மயா தத்தம் இதம் சீதே தவ காத்ராணி சோபயேத் அனுரூபம் அசங்கிளிஷ்டம் நித்யமேவ பவிஷ்யதி. அப்போ சொன்னா மகா பதிவிரதை தபஸ்வினி அனுசூயை சீதா பிராட்டியாரை பார்த்து, வைதேகி திவ்யமான இந்த மாலை இருக்கு, வஸ்திரங்கள் அணிகலன்கள் வாசன திரவியம் விலை மதிக்க முடியாம உன்னோட உடல்ல பூசிக்கக்கூடிய உடற்பூச்சிகள் இதை எல்லாத்தையும் உனக்கே நான் கொடுக்குறேன், இதெல்லாம் என்னோடது, இனி நீ இதெல்லாம் நீயே எடுத்துக்கோ. இது வந்து உன்னோட உடலை வந்து வெளியில ரொம்பவும் அழகுபடுத்தக்கூடியது, இன்னும் மேற்கொண்டு அழகுபடுத்தி அது வந்து உன்னை வந்து பிரமாதமா பிரதிபலிக்கும் காட்டும். இதெல்லாம் வந்து உனக்கு ஏற்றவை தான், எப்போதுமே கசங்காமலும் மாசு அடையாமலும் இருக்கும் இந்த வஸ்திரங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலாம். சீதா பிராட்டியார்கிட்டக்க அனுசூயை தன்னுடைய வஸ்திரங்கள் அணிகலன்கள் நகைகள் எல்லாத்தையும் கொடுத்தாலாம். அங்கராகேன திவ்யேன லித்தாங்கே ஜனகாத்வஜே சோபயேசதே பர்தாரம் யதா ஸ்ரீ விஷ்ணும் அவ்யயம். இந்த அனசூயைக்கு வந்து இந்த சீதா பிராட்டியார் யாருன்னு தெரியாதா, இல்ல ராமபிரான் தான் யாருன்னு தெரியாதா? ராமபிரான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், சீதா பிராட்டியார் மகாலட்சுமி. அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றா. தபஸ்வினியாக இருக்கக்கூடிய மகா படிவிரத்தை அனுசூயை சொல்றா. என்ன சொல்றான்னாக்கா, அவ வந்து ஜனகரின் புதல்விய அழிவில்லாத மகாவிஷ்ணுவை வந்து அவருடைய மார்புல வந்து விளங்கக்கூடிய ஸ்ரீதேவி மகாலட்சுமி வந்து விளக்கமுறை செய்வதை போல திவ்யமான இந்த வாசன திரவியங்கள் எல்லாம் நீ உடல்ல பூசிண்டு உன்னோட கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவரை வந்து நீ அழகுற செய்வாய் அப்படின்னு சொன்னாலாம். எவ்வளவு பிரமாதம் பார்த்தல, அனசூயைக்கு தெரியாத வந்திருக்கிறதே ஸ்ரீமன் நாராயண சீதா பிராட்டியார் மகாலட்சுமி அவதாரம். இதான் சொல்றான் இந்த ஸ்லோகத்தில். சாவஸ்திரம் அங்கராகம் ச பூஷணானி ஸ்ரஜஸ்ததா மைதிலி பிரதிஜக்ராஹ பிரீதிதானம் அனுத்தமம். மகா பதிவிரதை தபஸ்வினி அத்ரிமாமுனியருடைய மனைவி அனசூயை எல்லையில்லாத அன்பினால கொடுக்கப்பட்ட அந்த ஆடை, வாசனை திரவியங்கள், நறுமண பூச்ச அணிகலன்கள், மாலைகள் எல்லாத்தையும் அனசூயை அவகிட்டேருந்து மைதிலியானவள் பெற்றுக்கொண்டாளாம். பிரஜேகிருஷ்ய ச தத் சீதா பிரீதிதானா யசஸ்வினி கிருஷ்டாஞ்சலி புடா தத்ர சம்முபாஸ்த தபோதனா. மகா தபஸ்வினி பதிவிரதை அத்ரிமாமுனியருடைய மனைவி அனசூயை அவர்களால் பேரன்பால கொடுக்கப்பட்ட
இந்த வஸ்திரம், அணிகலன்கள், நறுபூசல் எல்லாமே பிரமாதமாக எல்லாத்தையும் என்னென்னலாம் கொடுத்தாலும் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட புகழ்மிக்க சீதா பிராட்டியார் 2 கையையும் கூப்பிக்கொண்டு தவச்செல்வியாக இருக்கக்கூடிய அனசூயனுடைய அருகில் போய் மடியில் வைக்கல அப்படியே போய் அங்கே போய் உட்காந்தாலாம். அனசூயை பக்கத்தில் போய் உட்காந்தாலாம் சீதா பிராட்டியார். ததா சீதா உபாசீனான் அனசூயா திருடௌரதா வச்சனம் பிரஷ்டும் ஆரேபே கதாம் காஞ்சித பிரியான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, சீதா பிராட்டியார் தன்னோட அருகில் கொண்டு போய் பார்த்தா விரதங்களை எல்லாம் உறுதியோட கடைபிடிக்கக்கூடிய அனசூயை சும்மா எப்பயுமே நம்ம ஒரு மனுஷன் யாராவது வந்துட்டாங்கனாக்கா கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம், சிரிக்க வைக்கிற மாதிரி பேசுவோம். இல்லைனாக்கா உங்களுடைய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத விசாரிப்போம் வந்திருக்கிறவாழ்கிட்ட. அந்த மாதிரி அனசூயை என்ன பண்ணாலும் சல்லாமான விஷயங்களை எல்லாம் கேட்கறதுக்க ஆரம்பிச்சாராம். அவரே பேச ஆரம்பிச்சாராம். அனசூயையே பேசினாலாம். என்ன பேசினா அப்படின்னா, ஸ்வயம் வரே கில பிராப்தா துவம் நனேன யசஸ்வினா ராகவேனாதிவே சீதே கதா ஸ்ருதீம் உபாகதா. அனசூயை சொல்றாளாம், அம்மா சீதே, புகழ்பெற்ற இந்த ராமனால சுயம்பரத்தில் நீ அடையப்பட்டாய் அப்படின்ற அந்த ஒரு விஷயமானது அது ஒரு பெரிய கதை. அந்த கதையானது என்னோட செவிக்கு எட்டியதுமா, என்னோட செவிகளுக்கு எட்டியது அப்படின்னு அனசூயை சொன்னாலாம். தாம் கதாம் சுரோதுமிச்சாமி விஸ்திரேண ச மைதிலி யதானோ பூதம் கார்ச்சேனா தன்மே த்வம் பக்துமர்ஹசி. அனசூயை சொல்றாளாம், அம்மா மைதிலி, நான் அந்த நிகழ்ச்சியை ரொம்பவும் விஸ்தாரமாக கேட்கறதுக்கு விரும்புகிறேன். அதனால் அந்த விஷயமானது எது எப்படி நடந்ததோ அதை அப்படியே முழுமையாக எனக்கு நீ சொல்லணும் அப்படின்னுட்டு கேட்டுட்டாளாம் அனசூயை. தாம் கதாம் ஸ்ரோதுமிச்சாமி ஏவமுக்தாதோ சா சீதா தாம் ததோ தர்மச்சாரிணீம் ஸ்ரூயதாம் இதி சோக்த்வா வை கதாயாமச தாம் கதாம். இந்த மாதிரி சீதை கிட்டக்க அனசூயை சொன்னோம்னா சீதை என்ன பண்ணாலுமா தர்மானுஷ்டானம் உள்ள அவரை பார்த்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை, விவாக கதையை சொல்ல ஆரம்பிச்சாலாம் சீதா பிராட்டியார். மிதேலாதீபதிர்வீரோ ஜனகோ நாம தர்மவித் க்ஷத்ரதர்மே யவீரதோ ஞாயத சாஸ்தி மேதினி. ஜனகர்னுட்டு பெயர் பெற்ற மிதிலை நாட்டினுடைய அரசர். அவர் ரொம்பவும் மகாவீரர், தர்மம் அறிந்தவர். அவருக்கு க்ஷத்ரிய தர்மத்தில் ரொம்பவும் ஈடுபாடு அதிகம் உடையவர். அவருக்கு ஜாஸ்தி அந்த இதில் ஈடுபாடு ஜாஸ்தி. அவர் தன்னோட தேசத்தை முறைப்படி ஆண்டு வந்தார் ஜனக மகாராஜா. தஸ்ய லாங்கலஸ்தஸ்ய கிருஷத க்ஷேத்ரமண்டலம் அஹம் கிலோதிதாத்வித்வா ஜகதீம் நிருபதே சுதா. ஒரு சமயம்
யாக பூமியை வந்து அவர் வந்து தன்னோட கலப்பையினால உழுது கொண்டிருந்தார். மகாராஜாவே உழுது கொண்டிருந்தார். அப்போது வந்து பூமியை பிளந்து கொண்டு நான் வந்து வெளிப்பட்டேன். அதனால அந்த மன்னரினுடைய மகளாக நான் ஆனேன் அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார். சபாம் திருட்வா நரபதீம் முஷ்டி விக்ஷேபதத் பரஹ பாம் சுகுண்டேத சர்வாங்கீம் ஜனகோ விஸ் இதோ பவத். அவர் என்ன பண்ணார், ஜனக மகாராஜா அந்த இடத்துல இருந்த செடி கொடிகளையெல்லாம் பிடுங்கி எறிவதில் அதில் நாட்டமுடையவராக இருந்தார். அதில் நாட்டமுடையவராக இருந்தபோது அவர் செடிகளையெல்லாம் பிடுங்கிட்டு என்னை வந்து பார்த்தார். என்னை பார்த்த உடனேயே என்னோட உடல்ல முழுவதும் புழுதி படிந்து இருந்ததுனால என்னை பார்த்து இந்த ஜனக மகாராஜா ரொம்பவும் ஆச்சரியமடைந்தார் அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார். அனபத்யேன ச ஸ்நேகாதம் கமஹ சேதாங்கம் ஆரோப்ய ச ஸ்வயம் மமேயம் தனயே யுக்த்வா ஸ்நேகோ மயே நிபாதிதஹ. அவருக்கு வந்து குழந்தைகளே கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாசத்தோடு என்னை வந்து தன்னோட மடியில் வைத்துக்கொண்டு இவ வந்து என்னோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு என் மீது ஏகப்பட்ட அளவு அன்பை வந்து அவர் வந்து பொழிந்தார். அந்திரேட்சேச்ச வாகுப்தா பிரதீமான் ஆனுஷி கிலா ஏவமே தன் நரபதே தர்மனே தனையா தவா. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஆகாயத்திலேருந்து ஒரு அசரீதியானது எழுந்தது. ஆகாயத்திலேருந்து, மன்னனே, மானுடம் சாராத இவள் நீ சொன்னபடியே உன்னுடைய தர்ம புத்திரி தான் இவள் அப்படின்னு சொல்லிட்டு, மானுடம் சாராத இவள் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குழந்தை வரும். அதாவது ஆணானவர் மூலியமாக தான் பெண்ணுடைய கருவம், ரெண்டு கருவும் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு சிசுவானது உருவாகும். அப்படி இல்லாம பூமியிலேருந்து நேரம் வந்தவைவா, ஆணும் பெண்ணும் சம்பந்தப்படாமல் வந்தவ, அதனால இவ வந்து உன்னோட புத்திரி தான் அப்படின்னு ஒரு அசரீதியானது கேட்டது அப்படின்னு சொன்னலாம் சீதா பிராட்டியார். ததா பிரகிருஷ்டோ தர்மாத்மா பிதா மே மிதிலாதிபஹ அவாப்தோ விபுலாம் விருத்திம் மாமவாப்ய நராதிபஹ. தர்மாத்மாவும் தந்தையும் ஆகிய மிதிலை மன்னருமான ஜனக மகாராஜா அவர் வந்து ரொம்பவும் மனமகிழ்ந்திருந்தார். அரசர் வந்து என்ன பண்ணார்னாக்க, என்னை வந்து மகளாக அடைஞ்சதுமே எல்லையில்லாத செல்வ செழிப்பை வந்து தான் பெற்றுட்டோம் அப்படின்னுட்டு அந்த மகிழ்ச்சியில் அவர் அவ்வளவு தூரம் மகிழ்ந்தார் அப்படின்னு சீதா பிராட்டியார் சொன்னாராம். தத்தாச்சாஸ்மித வத்தேவ்யே ஜேஷ்டாயே புண்ணியகர்மணா தயா சம்பாவிதாச்சாஸ்மி ஸ்நேக்தயா மாத்ருசௌஹ்ருதாத். சீதா பிராட்டியார் சொல்றார், புண்ணிய செயல்களையே செய்பவர் என்னுடைய பிதாவாகப்பட்ட ஜனக மகாராஜா. தனக்கு அவர் என்ன பண்ணார், தனக்கு ரொம்பவும் பிரியமானவருமான மூத்த அரசியை அவள்கிட்ட கொண்டு போய் என்னை ஒப்படைச்சார்.
ஏன்னா ராஜாக்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சம்சாரம் இருப்பான். அப்போ என்னை மூத்த அரசு இருக்கக்கூடிய அந்த அரசு கிட்டக்க என்னை ஒப்படைச்சார். அவர் என்ன பண்ணார்னா, என்னை பெற்ற தாய் போல ரொம்போடும் ரொம்ப 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 அன்போடவும் பாராட்டி சீராட்டி என்னை வளர்த்தார் அப்படின்னு சீதா பிராட்டியார் சொன்னாலாம். பதே சம்யோக சுலபம் வயோ திருஷ்ட்வா துமே பிதா சிந்தாம் அப்யகம் அத்தீனோ இத்தனாசதிவாதனஹ. அதாவது எப்படி இருந்தது தெரியுமா? சீதா பிராட்டியார் சொல்றா அனசூயை கிட்டக்க, ஒருத்தன் தன்னோட செல்வம் முழுவதையும் இழந்து விட்டு ஏழையாகி விட்டேன் அப்படின்னு உயரப்படுவதை போல எனக்கு விவாக வயசு வந்துடுத்து அப்படின்றத அறிஞ்ச என்னுடைய தந்தை ஜனக மகாராஜா மனம் நொந்து போய் தளர்ந்து போய் கவலை கொண்டார் அப்படின்னு சீதா பிராட்டியார் சொன்னாலாம். சத்ருஷ்டாஸ்ய லோகே கன்யாபிதா ஜனாத் பிரதர்ஷனாம் அவாப்னோதி சக்ரேணாபி சமோ புவி. சீதா பிராட்டியார் சொல்றா, இந்த உலகத்திலேயே என்னுடைய தந்தையாகப்பட்டவர் இல்லை, வேறு எந்த மனிதராக இருந்தாலும் தேவேந்திரனுக்கு நிகராக இருந்தாலும் கூட எந்த ஆண் மகனாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, புருஷர்களாக இருந்தால் பெண்ணை பெற்ற எந்த ஒரு தகப்பனாரும் தனக்கு இணையான அவளுக்கு சரிசமமாக இருக்கணும். பெண்ணை கொடுக்குறோன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரா சரிசமமாக இருக்கணும். அல்லது கீழான மக்கள்கிட்டேருந்து வச்சுட்டாருனாக்க, கீழான மக்கள்கிட்ட அவர் கொடுத்துட்டாருன்னா அதனால வரக்கூடிய இகழ்ச்சியை அவர் தகப்பன் தான் அனுபவிக்கிறார். அதாவது மேலே கொடுத்துட்டாலும் என்னை விட நீங்கள் இதில் கம்மியாக இருக்கு, உங்களோட நான் வசதி ஜாஸ்தி அப்படின்றதுலையும் அவளும் இகழ்வா. கீழே கொடுத்துட்டோன்னாலும் இவ்வளவு தூரம் கொண்டு போய் நீ போய் இவ்வளவு தூரம் பெரிய வசதி பட்சம் போய் ஒன்றுமே இல்லாதவன்ட்ட கொண்டு கொடுத்துருக்கேன்ட்டு ஜனங்க பேசும். அது யாராக இருந்தாலும் எந்த புருஷர்களாக இருந்தாலும் சொல்கிறாளாம் இந்த இடத்துல சீதா பிராட்டியார். சத்ரு தாம் தர்ஷனாம் அதூரஸ்தாம் திருஷ்ட்வா சாத்மனி பார்த்திவः சிந்தார்ன வகதபாரம் நாசசாத அப்ளவோ யதா. சீதா பிராட்டியார் சொல்றா, நடுக்கடல்ல ஒருத்தன் தத்தளிச்சுட்டு இருக்கான். அப்படி தத்தளிச்சு இருக்கக்கூடிய படகு இல்லாம கரையை அடைய முடியாது. அந்த மாதிரி அதுபோல அந்த இகழ்ச்சியை எதிர்கொள்ளக்கூடிய காலமானது தனக்கு நெருங்கிடுத்து அப்படின்றத பார்த்து ஜனக மகாராஜா மன்னர் சோகக்கடல்ல போய் மூழ்கினார் அப்படின்னு சீதா பிராட்டியார் சொன்னாலாம். அயோ நிஜாம் கிமாம் ஞாத்வா நாத்ய கஜ்ஜதி சிந்தயன் சத்ருசம் சானுரூபம் ச பகீபால பதிம் மம. சீதா பிராட்டியார் சொல்ற,
என்னுடைய தகப்பனாராகப்பட்டவர் புவியாளக்கூடிய அரசர், இந்த பூலகத்தை ஆளக்கூடிய அரசர். நான் ஒரு தாயின் வயிற்றில் தோன்றாததால், எப்படி சொல்ற பாருங்க, ஒரு தாயின் வயிற்றில் நான் தோன்றாததால் மானுட இயல்பிற்கே மேம்பட்டு இருந்ததனால எனக்கு இணையான குணமும் அழகும் பொருந்திய கணவரை கண்டுபிடிக்க முயன்றோம். எந்த விதத்திலையும் முடிவிற்கு வர முடியாத, எந்த முடிவையும் எடுக்க முடியாதவராக என்னுடைய தந்தையாகப்பட்ட ஜனக மகாராஜா இருந்தார் அப்படின்னு சீதா பிராட்டியார் சொன்னாலாம். தஸ்யா புத்திரியம் ஜாதா சிந்தயானஸ்ய சந்ததம் ஸ்வயம்வரம் தனூஜாயா கரேஷ்யாஞ்சீதி தீமதா. சீதா பிராட்டியார் சொல்ற, அதி புத்திமானாக இருக்கக்கூடிய என்னுடைய தகப்பனார் ஜனக மகாராஜா அவருக்கு எப்போதுமே எந்த நொடிலையும் எந்த க்ஷணமும் இதை என்னோட விவாகத்தை பற்றியே சிந்திச்சு கொண்டிருந்தார். அதை அதே நினைச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு சமயம் திடீர்னு என்ன பண்ணார், என்னோட மகளுக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு என் மனசில் ஒரு கருத்தானது உண்டாயிருக்கு அப்படின்னு சபையில் அறிவித்தார் அப்படின்னு சீதா பிராட்டியார் சொல்கிறாளாம். மகாயஜ்ஞே ததா தஸ்ய வருணேன ஆத்மனா தத்தம் தனோர்வரம் பிரீத்யா தூணி சாட்சய சாயகோ. முன்பு ஒரு சமயத்தில் சீதா பிராட்டியார் சொல்ற, முன்பு ஒரு சமயத்தில் என்னுடைய தகப்பனா ஜனக மகாராஜா ஒரு பெரிய வேள்வியை நடத்தினார். அது நடந்தபோது மகாத்மாவாக இருக்கக்கூடிய வருண பகவானால் என்னுடைய தந்தையாகப்பட்ட ஜனக மகாராஜாவுக்கு அருள் புரியும் நோக்கத்தோட சாட்சாத் பரமேஸ்வரன் ஈஸ்வரன் உபயோகித்த கொஞ்சம் கூட ஒரு அம்பு கூட குறையாத அளவுக்கு 2 அம்பரா தூணிகளும், அதாவது அம்பரா தூணிகள்னாக்கா அந்த அம்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்குன்ட்டு ஒன்று வச்சிருப்பா, அந்த மாதிரி 2 அம்பரா துணிகளும் மிகச்சிறந்த வில்லானதும் என்னுடைய தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது என்ன வில் அப்படின்னாக்கா சிவதனுஷ் உண்டு பேரு, சிவபெருமானுடைய கையில் இருந்த வில், சிவதனுஷ் உண்டு பேர் அந்த வில்லுக்கு அப்படின்னு சீதா பிராட்டியார் சொன்னாலாம். அசஞ்சால்யம் மனோஷ்யஸ்ய யத்னேன பீஜ கௌரவாத் தன்ன சக்தானம் அயேதும் ஸ்வப்னேஷ்வபி நராதிபாः. சீதா பிராட்டியார் சொல்றா, அதனுடைய தெய்வீகத்தன்மையினாலும் கணத்தாலும் மிகவும் முயற்சி செய்தாலும் கூட மனிதர்களால் அசைக்கவே முடியாமல் இருந்துதான் இந்த வில்ல. சிவதனுஷை யாராலையுமே அசைக்க கூட முடியலையாம். அரசகுமாரர்கள்லாம் அந்த வில்லை எடுத்து வளைக்கக்கூடிய ஆற்றலை கனவுல கூட பெற முடியாதவர்களாக எல்லாருமே இருந்தாலாம் அப்படின்னு சீதா பிராட்டியார் அத்திரி மாமுனிவர் மனைவி தபஸ்வினி மகா பதிவிரதை அனசூயை கிட்டக்க சொன்னாலாம். இன்றைய தினம் இந்த சர்க்கத்திலே முதல் ஸ்லோகத்தை 40வது ஸ்லோகமானது பூர்த்தியானது. நாளை
41வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்தோ.